10,000 ரூபா வருதுன்னு சொல்றீங்க. இதுக்கு 10,000, பார்க்கிங் கட்டணத்துக்கு 10,000, நீ அப்புறமேட்டு இலவசமா எல்லாமே பண்ணன்னு சொல்லிட்டு இருக்கிற. அது மட்டும் இல்ல, அந்த இருக்க அந்த கோயில் அமைந்திருக்கிற இடமோ அதை சுற்றியுள்ள பகுதியில் வந்து நம்மோட ஒண்ணு மண்ணோ குடும்பமா பழகிட்டு இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் அதிகமாக இருந்த இடம் அது. அந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ற, 3 லட்சத்துல இருந்து 7 லட்சம் ரூபாய் வரைக்கும் அந்த வேலையை முடிச்சிட. நான் சொல்றது ஏக்கர். இன்னைக்கு வந்து ஒரு சதுரடி 6,000, 6,500 ரூபாய் போகுது. நீ என்ன பண்ற, வியாபார நோக்கத்தோட நீ பண்ணதுனால தானே 100 ரூபா 150 ரூபாய்க்கு இருந்த சதுரடி இன்னைக்கு 6,500 ரூபாய் போகுது. அப்போ உன்னுடைய லாப கணக்கு என்ன? இதெல்லாம் ஏன் அப்ரூவல் வாங்காத? நீ அவன் பாத்தீங்கன்னா அவன் வீட்டுக்கு மட்டும்தான் அப்ரூவல் வாங்கியிருக்கான், வேற எதுக்குமே அப்ரூவல் வாங்கல. ரோட்டு வந்து பொது சொத்தை வந்து என்ன பண்ணோம், நீ பிரேக் பண்ணோம்னா முறைப்படி லெட்டர் வைக்கணும். லெட்டர் வச்சுட்டு பர்மிஷன் வாங்கி நீ அந்த வேலையை செய்யணும். அதை செய்ய என்ன பண்றான், இவன் இஷ்டத்துக்கு ரோட பூரா நோண்டி போடுறது. இதெல்லாம் ஏன்னு கேட்டா, இந்த எலும்பு துண்டுக்கு ஆசைப்படுற சங்க பயில இருக்கணும் பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து எலும்பு துண்டை தூக்கி போட்டா அந்த நாய் என்ன பண்ணுவான் வந்து கட்டிட்டு, அந்த நாய் சொல்லிட்டு போது செருப்பு அடிப்பன்னு சொல்லியிருக்கான் ஒரு கிழக்கு நாய் ஒருத்தன். அவனை என்ன சொல்றான், ஒரு நாள் தேதி குறிப்பிடு, நீ வா, நாளைக்கு தம்பிங்க வரா, அன்னைக்கே என்ன முடிவு பண்ணி பார்த்துருவோம். இந்த சலசலப்பு, இந்த செருப்பு அடிப்பேன், அது என்ற பேச்செல்லாம் பேசுறதும் எந்த ஒரு நிறுத்தி நிற்கணும். அது மட்டும் இல்லாத சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. இந்த முருகன் கோயில் நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ ஒரு 6 மாசம் இருக்கும், ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனை அடிச்சு அவனை தூக்கி கொண்டு வந்து ரோட்டு வரமா வீசிட்டு போனானுங்க. அது திரும்ப காவல்துறைக்கு தெரிஞ்சு இங்க இருக்க ஒரு பெரிய மனுஷன் தான் அதிகமா அந்த கேஸை முடிச்சு விட்டு அந்த கேஸ்ல இருந்து காப்பாற்ற வச்சிருக்காப்ல. அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றானா, அவன் மட்டும்தான் சம்பாதிக்கணும், மற்ற வியாபாரிகள் எவனும் யாருமே எதுவுமே சம்பாதிக்க கூடாது. மீறி கேட்டா இந்த சங்கி பெயர்கள் மாதிரி பெயர்கள் உள்ளார போட்டுட்டு பண்ணிட்டு இருக்கான். இது மட்டும் இல்ல, நான் வந்து எல்லாமே இலவசமா பண்றேன்னு சொல்ற அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றானா, QR கோடு ஒரே ஒரு உண்டியல் வச்சுட்டு, அதாவது இப்ப அதிகமான தொகை போற ஆட்கள் யாராவது வந்தாங்கன்னா அப்படியே தட்டை எடுத்துட்டு அதை பணம் போடுறது, மற்ற யாராவது போனா எது இல்லைன்னு சொல்றது. அதே மாதிரி அதாவது அந்த சாமியோட பாதத்தை தொட்டா அதுக்கு ஒரு அமௌண்ட், விபூதி உனக்கு நெத்தியில வைக்கணும்னா அதுக்கு ஒரு அமௌண்ட், சாமியோட வயிற்று பகுதியில் போனோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட். இது எல்லாத்துக்கும் மேல லிப்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிப்டுக்கு வந்து போய் ஏறினா அதுக்கு ஒரு அமௌண்ட் 250 ரூபாய் 500 ஒவ்வொருத்தரையும் பணம் முடிக்கிட்டு இருக்கிற பணம் கொடுக்குற பிசாசு நீ வந்து இந்த சங்கி பையனை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு கூட்டத்தை போட்டுவிட்டு அவனுக்கு வந்ததுல ஒரு 100க்கு 10 பேர் கூட இங்க நம்ம லோக்கல்ல இருந்த பயம் கிடையாது. இவ்வளவு கேவலமான ஒரு சூழல்ல பண்ணிட்டு இருக்காங்க. ஆகவே நான் தொடர்ந்து நமது ஏத்தாப்பூர் பேரூராட்சிக்கு மேலும் பல நல்ல திட்டங்கள் நமது நகர்ப்புற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் K. நேரு அவர்கள் ஒதுக்குவதாக கூறியுள்ளார். அது மட்டும் இல்ல, நம்ம தளபதியார் வந்து நம்ம அதாவது குழந்தை பிறக்கிறதுல வந்து அவன் படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ற வரைக்கும் அனைத்து நிலையிலேயும் நலத்திட்ட உதவிகள் வழங்கிட்டு வர சீரும் சிறப்புமான ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஆகவே பொதுமக்களாகிய நீங்கள் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அண்ணன் தளபதியார் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருமாறு தாழ்ந்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல, பேசிட்டு இருக்காங்க இந்த ஊர்ல வந்து சிவன் கோயில் ஒரு புகழ்மண்டிய ஒரு பகுதி இருந்தது. இன்னைக்கு அந்த பகுதியை போய் பாருங்க, 100 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த சிவன் கோயில தேர் ஓட்டுனது இந்த அன்புதான். என்ன, அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆலயத்திலையும் முன்னையில் எல்லா பகுதியிலையும் கான்கிரீட் தளம் வச்சு சிறப்பாக செஞ்சு வச்சு கொடுத்துருக்கோம், வசந்த மண்டபம் அமைச்சிருக்கோம், பூங்கா அமைச்சிருக்கோம். எல்லா ஆன்மீக பணி நீங்க செய்யறதை விட மும்மடங்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா நீங்க வெளியில என்ன கூட்டம் போட்டு பேசுறீங்க, என்ன பேரூராட்சி செஞ்சு. அதனால உங்க பேச்சு இஷ்டோட அடக்கிங்க. அப்புறம் இந்த பிஜேபியில தலைவர் வந்து சம்மோனான்னு ஒரு சகோதரர் இருக்காரு, அவருக்கு நான் எச்சரிக்கையா சொல்றேன், முதல்ல பேசுறது மரியாதையா பேசுங்க. இந்த உரிமையில பேசுறது, இந்த அமைவன் பேசுறது, இதெல்லாம் சரியாதான். நான் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவேன். நான் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சேன்னா என் தம்பியோட பேச்சு அது ஒரு மாதிரியா போயிடும். அப்புறம் நீங்க நடவடவே முடியாது.
அதனால அவர்களை எச்சரித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து மாபெரும் வெற்றிகளை செய்து மீண்டும் நமது தளபதியாக நல்லாட்சி அமைய வாக்களிக்குமாறு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஹலோ.